ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அரை மணி நேரம் ஊற வச்ச சிறுபருப்பை எடுத்து அதை கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். கிரைண்ட் பண்ணதை இட்லி குக்கரில் இட்லி மாதிரி வாத்து அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அரை மணி நேரம் ஊற வச்ச உளுத்தம் பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்ச பச்சை அரிசி, இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டு லைட்டாக தேவைக்கு ஏற்ப வெந்தயத்தை ஆட் பண்ணோம். அதை நல்லா ரொம்ப ஃபைன் பேட்டராக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம இட்லி மாதிரி வாத்த அந்த சிறுபருப்பு இருக்கு இல்லையா, அந்த சிறுபருப்பை எடுத்து மிக்சியில் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு உதிரு தன்மையோடு வரும். அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு இதில் என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு ஏலக்காவாக வச்சுருந்தோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏலக்காவை நாட்டு சர்க்கரையோடு அரைச்சோம். உங்களுக்கு பவுடராக இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, துருவிய தேங்காய் தேவையான அளவு, அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு உதிரி பூர்ணம் கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேட்டரில் லைட்டாக உப்பு அண்ட் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பூர்ண மாதிரியான விஷயத்த ஒரு ரோல் பண்ணி ரவுண்ட் ஆக்குறோம். ரவுண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பேட்டரில் டிப் பண்ணுறோம். டிப் பண்ணதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்வீட் சுவை.